என் உரையை துவங்குகின்றேன். எனது பெயர் சு மதன்ராஜ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனது பள்ளியின் பெயர் ராஜகுரு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நான் பேச வந்த தலைப்பு கைபேசியின் தீமைகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியான எமது தமிழ் மொழிக்கும் அவையோர் அவனுக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் சு யாழினி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனது பள்ளியின் பெயர் ராஜகுரு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நான் பேச வந்த தலைப்பு கைபேசியின் நன்மைகள். முதலில் போன் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். 1876ஆம் ஆண்டு டெலிபோனை அறிமுகப்படுத்தினார். இவரை தொலைபேசியின் தந்தை என கூறுவர். இதன் பிறகுதான் தொலைபேசி ஊரில் யாராவது ஒருவரிடம் மட்டுமே இருக்கும். அதை அனைவரும் பயன்படுத்துவர். 1973ஆம் ஆண்டு மார்ட்டின் கூப்பர் செல்போனை அறிமுகப்படுத்தினார். செல்போன் எனப்படும் பட்டன் போன் வந்த பிறகு வீட்டிற்கு ஒரு போன் என பயன்படுத்தினர். அதற்கு பின் 1994ஆம் ஆண்டு சைமன் அறிமுகப்படுத்திய ஸ்மார்ட் போன் எனப்படும் தொடுதிரை போன் வெளிவந்தது. உள்ளங்கையில் உலகை கொண்டு வந்த தொடுதிரை போனின் பயனை காணலாம். கைபேசியானது ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் இருக்கும் நபருடன் நினைத்த உடனேயே உடனடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய வசதியை வழங்குகின்றது. முகத்தை பார்த்து பேசக்கூடிய வசதியை வழங்குகின்றது. ஒளிப்படங்கள் எடுக்கவும், செய்திகள், பாடல்கள் கேட்கவும், விளையாட்டுகளை விளையாடுவதற்கும் பயன்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தேவையான நபர்களுக்கு பகிரலாம். முக்கியமான தேதிகள், நிகழ்ச்சிகள் போன்றவற்றை கைபேசியில் பதிவு செய்து கொள்ளலாம். பணப்பரிமாற்றம் போன்ற வங்கி சார்ந்த செயல்களை செய்ய உதவுகிறது. எழுத்துக்கள் மட்டுமல்லாமல் ஒளிப்படங்கள், காணொளி மற்றும் மல்டிமீடியா போன்றவற்றை அனுப்பலாம். இவ்வாறாக பல நன்மைகள் இருந்தாலும் கை தொலைபேசியால் பல தீமைகளும் இருக்கின்றன. அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சி என்ற பழமொழி போல் கைபேசியை அதிக அளவு உபயோகிப்பதால் பல தீமைகளும் ஏற்படுகின்றன. அதிகமாக கைபேசியை உபயோகிப்பவர்களுக்கு அதன் கதிர்வீச்சால் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், காது கேட்காத பிரச்சனைகள், சரியான உறக்கம் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தொடர்ச்சியாக ஒரே இருக்கையில் பயன்படுத்துவதால் விரல்கள், கழுத்து, முதுகுத்தண்டு போன்றவற்றில் கடுமையான வலி ஏற்படும். குனிந்த நிலையிலேயே அதிக நேரம் பயன்படுத்துவதால் கழுத்து மற்றும் முதுகுத்தண்டு பாதிப்பு அதிகமாகி கூன்முதுகு விழுந்துவிடும். பின் இந்த பாதிப்பை சரி செய்யாத நிலை ஏற்படும். அடிக்கடி பயன்படுத்துவதால் கண் பார்வை பிரச்சனைகள், பார்வை கோளாறுகள் உருவாகின்றன. பலர் ஆன்லைன் சூதாட்டம், பப்ஜி போன்றவற்றிற்கு அடிமையாகி பணத்தையும் உடல் நலத்தையும் இழக்கின்றனர். மாணவர்கள் அலைபேசி பயன்பாட்டு கவனச்சிதறலை ஏற்படுத்தி படிப்பாற்றலை குறைக்கிறது. வாகனம் ஓட்டும்போது பலர் கைபேசியை பேசியபடி செல்வதால் அதிகமான விபத்துகள் ஏற்படுகின்றன, உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன. புதிதாக உருவாகி இருக்கும் செல்போன் என்ற உயிரற்ற உறுப்பாக நமது உடலில் உள்ள உயிருள்ள அனைத்து உறுப்புகளையும் இழக்கின்றோம். உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது என்று உற்று பார்த்து கொண்டிருக்கிறாய். செல்போன் மீதான மோகத்தால் உலகை மறந்தோம். வீட்டில் உள்ள தாய், தந்தை, பாட்டி, தாத்தா போன்ற உறவுகளிடம் குழந்தைகள் பேசுவதில்லை, விளையாடவும் மறந்தன. குழந்தைகளின் மழலை சிரிப்பு பேச்சும் மறைந்தது. இனியாவது பெற்றோர்கள் குழந்தைகளும் கைபேசியை கொடுத்து அவர்களை உயிரற்ற பொம்மையாக்காமல் அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். உங்கள் குழந்தைகளின் பேச்சை கேளுங்கள். இனிமையாக உங்கள் துன்பமும் மறைந்துவிடும். இறைவனை வெளியில் தேடாமல் உங்கள் குழந்தையின் சிரிப்பில் காணுங்கள். நீங்களும் உங்கள் குழந்தையுடன் விளையாடி அவர்களின் பெற்றோர் மட்டுமல்ல, அவர்களின் சிறந்த நண்பன் என்பதை உங்கள் குழந்தையின் மனதில் பதிய செய்யுங்கள். மனிதன் தான் கைபேசியை ஆள